வலைக்கும் சலாம் அண்ணே. என்ன ரொம்ப சோகமா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அண்ணே. சும்மா சொல்லு, அதான் உன் மூஞ்சிய பார்த்தாலே தெரியுதே 4000 கிலோ கஷ்டத்தை சுமந்து இருக்க மாதிரி. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்னண்ணே, எனக்கு எதை எடுத்தாலும் தோழியா போகுது, என் நேரமே சரியில்லைண்ணே, நான் என்ன பண்றது? அப்படியா? அப்ப வேற வாட்ச் வாங்கி கட்டிக்கோ, நல்ல நேரமா காட்டும். நானே கஷ்டத்துல இருக்கேன். ஏனே? ஆமா, உனக்கு என்னதான் ஆச்சாக்கும்? என் மகளுக்கு கல்யாணம் ஆச்சு, 2 மாசத்திலே புருஷனோட சண்டை போட்டு ஓடி வந்துட்டா. நல்ல நேரம் பார்க்காம கல்யாணம் பண்ணி வச்சோம், அதான் இப்படி ஆயிடுச்சு. ஓய் அறிவு கோபுரமே, மாப்பிள்ளை குணத்தை பார்க்காம கல்யாணத்தை பண்ணி போட்டு ஏன்பா காலத்தை திட்டுற? ஏனே திட்டக்கூடாது? காலத்தே நேரத்தே நான் ஏக்கிறேன், அதை திட்டாதீங்க. அது என்ன திட்டுறதுக்கு சமம்னு அல்லாஹ் சொல்றான் தெரியுமா? அப்படியா? இது எனக்கு தெரியாதே. இன்ஷால்லா இனி நான் திட்ட மாட்டேன். ஆனால் என் மகளுக்கு மாப்பிள்ளை பார்க்குறதுக்காக வீட்டை விட்டு கிளம்பும்போது ஒரு பூனை குறுக்க போச்சுனே, அந்த சனியனால தானே இப்படி ஆயிடுச்சு நான் நினைக்கிறேன். ஏய், முதல்ல கெட்ட நேரம் கெட்ட காலன்னு காலத்தை திட்டுன, இப்ப பூனை குறுக்க போச்சுன்னு பூனையை திட்டுற. நீ குறுக்க போனனால அந்த பூனையே போய் சேர்ந்து பூனையெல்லாம் ஜனசாத்தலு வச்சுச்சோன்னு தெரியுமாயா? அப்படியா? அது மட்டும் இல்லாம ஜோசியம் பார்க்கறது சைத்தானுடைய வேலைன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால எது நடந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம்னு நினைக்கணும், புரிஞ்சுதா? புரியுதண்ணே. சரிப்பா, இப்ப என்ன யோசிக்கிற? ஒரு ஜோசியக்காரன்ட்ட போயிட்டு இதை பற்றி கேட்கலாம்னு நினைக்கிறேன் அண்ணே. நீ ஃபர்ஸ்ட் முஸ்லீமா இல்லையா, அதை ஃபர்ஸ்ட் சொல்லு. ஏனே அப்படி கேட்குறீங்க? பின்ன நீ பண்ற ஒவ்வொரு காரியமும் இஸ்லாத்துக்கு எதிராகவே இருக்கே. ஜோசியம் பார்க்கறது, சகுனம் பார்க்கறது, நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கறது, இவை எல்லாம் அல்லாஹ்விற்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய செயல். அது மட்டும் இல்லாமல் ஜோசியம் பார்த்தா 40 நாள் தொழுகை ஏற்றுக்கொள்ளாதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படியானே? இது வரைக்கும் எது சரி எது தவறுன்னு தெரியாமல் செய்துக்கிட்டு இருக்கேன். இனிமே இப்படி செய்ய மாட்டேன். ஆனால் இன்னைக்கு பல பேர் இப்படி தானே செய்கிறாங்க. அவங்க நரகத்தின் பாதையை தேர்ந்தெடுக்கிறாங்க. உனக்கு நரகம் வேணுமா? வேணாம், ரொம்ப தெளிவாக விட்டேன். நான் இப்போ என்ன பண்ணுறது? உனக்கு எது நடந்தாலும் அல்லாஹ்ட்ட துவா கேளு, அல்லாஹ் நிறைவேற்றி தருவான். சரிண்ணே, அல்லாஹ்கிட்டயே கேட்குறேன். யா அல்லாஹ், இனி என் கவலையை போக்கி என் மகிழ்ச்சி கொடு, என் மகளுக்கு நல்ல வாழ்க்கையை கொடு. சகுனம் ஜோசியம் போன்ற பாவங்களிலிருந்து எங்களையும் இந்த மக்களையும் காப்பாற்று. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.